வணக்கம் மக்களே. இந்த கத்திரிக்காய்க்கு எனக்கு ரொம்ப பொருத்தம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் அந்த காலத்தில் காடுகளில் நிறைய கிடக்கும் பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் தான் இப்போ நிறைய பயிரிட்டுருப்பாங்க, தக்காளி, கத்திரிக்காய், மிளகான்னு. அதில் கத்திரிக்காயை நான் பாவடையில் கட்டிட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க. நல்லா பிஞ்சும் குருவானுமா கட்டிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தோம்னா எங்கள் அம்மா இந்த மசாலையை அரைச்சி அதில் போட்டு அது ஏதோ பொரியல் மாதிரி பண்ணி கொடுக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, காலம் நல்லா முன்னேறிட்டு பாருங்கள். இப்போ வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி நாளை நறுக்கி எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுருந்தாங்க. பொரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு இதில் வந்து அந்த எண்ணெயிலேயே நிறைய வெங்காயம் போட்டு கடுகு பருப்பு போட்டு கொத்தமல்லி பொடி, மிளகாத்தப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு புளியும் கரைச்சதில் ஊற்றி கொதிக்க விடுறாங்க. கொதிக்க விட்ட உடனே இந்த கத்திரிக்காய் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா விரைவிடுங்க. அப்படி ஒரு சூப்பர்